ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் ரீசெண்டாக பார்த்த மூவியை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். எஸ், நான் ரீசெண்டாக பார்த்த மூவி பேர் ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ். இட்ஸ் அவைலபிள் இன் ஓடிடி ஹாட்ஸ்டார். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு 2 டேரக்டர்ஸ். அந்த டேரக்டர்ஸோட பேர் ஜாக் லிப்போஸ்கி அண்ட் ஆடம் ஸ்டெயின். பர்சனலாக எனக்கு அவங்க டைரக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு தான் நான் சொல்வேன். லைக் இந்த மாதிரி சப்ஜெக்டை எப்படி என்டர்டெய்னிங்கான ஒரு வேல அவங்களால கொண்டு போக முடியுமோ கொண்டு போனாங்க. படம் ஃபுல்லாக எனக்கு ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது. லைக் ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டிங் இட் வாஸ் வெரி கிரிப்பிங். டைரக்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் ஹவு தே கனெக்டட் எவ்ரி சீன்ஸ் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ரியாக்ஷன்ஸ். ஸோ எல்லாமே செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒரு இதை காமிச்சது பயங்கரமாக இருந்தது. ஸோ செகண்ட்லி நான் யாரை சொல்லுவேன்னா, சினிமாட்டோகிராஃபர் கிறிஸ்டியன் செபால்ட்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை இவ்வளோ கலர்ஃபுல்லாக வைப்ரண்ட்டாக கொடுக்க முடியுமா அப்படின்றதே எனக்கு இந்த படத்துக்கு அப்புறம் தான் தெரியுது. லைக் இந்த படத்தோட மெயின் கோர் பார்த்தீங்கன்னா, டைரக்டர், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் அண்ட் சவுண்ட் டிசைன். இவங்க 4 பேருமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிக்குன்னு தான் சொல்லுவேன். இந்த காம்பினேஷன் இவங்களுக்கு அப்புறம் என்ன படம் பண்ணாலும் பயங்கரமாக தான் இருக்கும். லைக் தேர் பர்ஃபெக்ட் மேட்ச். எஸ். ஸோ நான் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். படம் ஆரம்பிக்கும் போதே ஸ்கை வியூன்னு ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க அந்த ஒரு ஊரில், ஹீரோயின் இருக்க ஊரில். ஸோ ஒரு கப்பல் இந்த ஸ்கை வியூ ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே அவங்க மேரேஜ் ப்ரொபோசல் நடக்க போகுது. ஹோட்டலுக்கு போன உடனே அந்த பொண்ணுக்கு அதை பார்த்தோன்னே ஆக்ரோஃபோபியா இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஆக்ரோஃபோபியா மீன்ஸ் ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ். ஸோ அந்த ஹோட்டல் ஒரு ஸ்கை ஸ்கிரேப்பர் மாதிரி ஒரு பில்டிங்க்கு டாப் ஃப்ளோரில் தான் அந்த ஹோட்டல் இருக்குது. ஸோ அங்கே தான் இவன் போய் ப்ரப்போஸ் பண்ணுறது ஐடியா அந்த பொண்ணு. ஸோ அதை பார்த்தோன்னே அவளுக்கு பயம் வந்துடுது. பட் அவள் எக்ஸ்பிரஸ் பண்ணல. ஸோ அவங்க பில்டிங் மேலே போயிடுறாங்க. ஸோ இவனும் அவளை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கான ரைட் டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். வெயிட் பண்ணோன்னா அந்த பொண்ணுக்கு ஆக்ரோஃபோபியானால ஆல்ரெடி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா. ப்ளஸ் ஒரு விஷன்ஸ் மாதிரி வருது. என்னென்னா இந்த இடமே அழிகிற மாதிரியும், பயங்கரமான ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து இந்த பில்டிங்கே கொலாப்ஸ் ஆகிற மாதிரியும், ஒரு காயின் ஃப்ளிப்னால இது எல்லாமே நடக்கிற மாதிரியும் அவள் கண் முன்னாடி வருது. அவள் எவ்வளவோ வார்ன் பண்ணி பார்க்குறா. பட் ஆனால் அவளால் எதுவுமே பண்ண முடியல. அங்கே இருக்கிற மக்களை ஸ்டாப் பண்ண முடியல. எல்லாருமே என்ஜாய்மெண்ட்டு அப்படி இப்படின்னு இருக்காங்க. ப்ளஸ் அவள் சொன்ன மாதிரியே ஒரு காயின் ஃப்ளிப்பை ஒரு பையன் பண்ணி அது அந்த பில்டிங்கோட மெயின் எக்ஸாஸ்ட்டில் போய் மாட்டி பயங்கரமான ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி அந்த பில்டிங்கே கொலாப்ஸ் ஆகி வெடிச்சு அங்கே இருக்கிறவங்களாம் செத்து போய் கடைசியில் அந்த பொண்ணும் செத்து போகிற மாதிரி காட்டுவாங்க. அவள் செத்து போகிற கட்டில் பார்த்தா இன்னொரு பொண்ணு எழுந்திருப்பா. அது அவளோட பேத்தி. கட் பண்ணால் இது எல்லாமே ஒரு ட்ரீம். இந்த ட்ரீம் இன்னொரு பொண்ணுக்கு வந்திருக்கும். லைக் இந்த கதையோட மெயின் கேரக்டர் அந்த ட்ரீமில் வந்தது யாருன்னா இந்த பொண்ணோட பாட்டி. இவ அவளோட பேத்தி. ஸோ இவ அவங்க பாட்டியை ஒரு தடவை கூட பார்த்ததில்ல. பட் ஏன் இந்த ட்ரீம் இவளுக்கு வருதுன்னு சொல்லிட்டு இவளுக்கு அந்த வியர்ட் ஃபீலிங்லேயே அவள் பாட்டியை தேடி போய் அவங்கள மீட் பண்ணுவாள். அவங்க பேர் ஐரிஸ். ஸோ அவங்கள மீட் பண்ணி கேட்கும் போது, அன்னைக்கு அந்த ஸ்கைவியூ ஹோட்டலில் நடந்த இன்சிடென்ட் எனக்கு ட்ரீமில் வந்தது, அது உண்மையா அப்படின்னு சொல்லும்போது, அது உண்மை தான். பட் அந்த ஸ்கைவியூ ஹோட்டல் உண்மை தான். பட் அந்த இன்சிடென்ட் எதுவுமே நடக்கலை. அதை நான் தடுத்துட்டேன். அந்த காயின் ஃப்ளிப்னால தான் அந்த இன்சிடென்ட் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு அந்த இன்சிடென்ட் மொத்தமாக நான் தடுத்துட்டேன்னு சொல்லி அவங்க பாட்டி சொல்லுவாங்க. ஸோ சொல்லிட்டு அவங்க அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமே ஒரு 20 வருஷமாகவே ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அந்த வீடும் பார்த்தீங்கன்னா சிட்டி விட்டு அவுட்ரா தள்ளியில் தான் இருக்கும். அவங்க வெளியவே வர மாட்டாங்க டெத்தோட பயத்தினால. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டெத்து ஒன்ஸ் ஒருத்தரை மிஸ் பண்ணிச்சுன்னா அவங்கள கண்டிப்பாக திரும்பி வரும், துரத்தி வரும். ஸோ அன்னைக்கு அந்த ஹோட்டலில் சாக வேண்டியவங்க எல்லாரையும் நான் காப்பாற்றிட்டேன். ஸோ இப்போ அது ஒருத்தராக அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கு. அன்னைக்கு அந்த பில்டிங்கில் தப்பிச்சவங்க எல்லா ஃபேமிலி எல்லாரையும் அது ஒருத்தராக கொல்லாமல் விடாது. ஸோ நம்ம ஃபேமிலி தான் ஸ்டார்டிங். நான் காப்பாற்றினால நம்ம ஃபேமிலி தான் ஸ்டார்டிங்னு சொல்லி அந்த பாட்டி அந்த பேட்டிக்கிட்ட சொல்லுவாங்க. இந்த 20 வருஷமா அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது அவங்க எப்படிலாம் டெத்துக்கிட்ட எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எழுதி வச்சிருப்பாங்க. அந்த புக்கை இவகிட்ட கொடுத்துட்டு, நீ கேர்ஃபுல்லாக இரு, நம்ம ஃபேமிலி இந்த டெத்துலேருந்து காப்பாற்றிரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லிட்டு 20 இயர்ஸாக வெளியே வராதவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து அடுத்த செகண்டே செத்து போயிடுவாங்க. ஸோ இப்போ என்ன கான்செப்ட்னா, டெத்து இவங்க ஃபேமிலிக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கு. டெத்து ஒரு கேரக்டரிஸ்டிக் மாதிரி காமிச்சிருக்காங்க டேரக்டர்ஸ் பியூட்டிஃபுல்லாக. டெத்து தான் வில்லன், இவங்க ஃபேமிலி தான் ஹீரோ, மொத்த ஃபேமிலியும். ஸோ இந்த வில்லன் எப்படி ஃபேமிலியில் ஒருத்தராக கொள்றானோ, அந்த டெத்து ஒருத்தரையாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. லைக் தே ட்ரை டு மேப் த டெத். லைக் எப்படிலாம் நம்ம ஃபேமிலியில் நெக்ஸ்ட் யார் சாக போகிறாங்க, அடுத்து யார் சாக போகிறாங்க. ஸோ இப்படின்ற மாதிரி அவங்க ரிசர்ச்லாம் பண்ணி ஓரளவுக்கு ஒரு லைன் மேப் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அடுத்தவங்களுக்கு இவங்களுக்கு தான் டெத் வரும், ஸோ அவங்கள நம்ம சேஃபாக பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணுவாங்க. பட் அவங்க பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்காது. டெத்து அவங்க மேப் பண்ண பர்சன்ஸோட மாற்றி மாற்றி தான் வரும்.
ஸோ எல்லாருமே வந்து அந்த டெத் ட்ராப்லேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் கதை போயிட்டுருக்கும். ஸோ ஒரு இன்சிடென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக தான் காமிச்சிருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஃபஸ்ட்டு ஒரு பார்பிக்யூ பார்ட்டியில் ஒரு இன்சிடென்ட் நடக்கும். ஸோ அது ஒரு சினிமேட்டிக்காக எந்த அளவுக்கு பயங்கரமாக என்டர்டெய்னிங்காக காமிக்க முடியுமோ காமிச்சாங்க. ப்ளஸ் நிறைய கோர் சீன்ஸ், டெத் சீன்ஸ் எல்லாமே ஒரு சினிமேட்டிக்காக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவனோடைய பிரதர்ஸ் கிட்டலாம் வந்து இந்த பொண்ணு போயிட்டு எவ்வளோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த பிரதர்ஸ் இவளை வந்து மதிக்க மாட்டானுங்க. ஸோ ஒருத்தன் ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் செத்தோன்னே அப்புறம் எல்லாமே இவளை வந்து ஓரளவுக்கு இவ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எவ்வளோ தான் வந்து அந்த ஃபேமிலியில் இருக்கவங்கள வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணாலும் அந்த டெத்து வந்து அவங்கள போட்டு தள்ளிட்டே தான் இருக்கும். ஒருத்தராக செத்து போயிட்டே இருப்பாங்க இவங்க ஃபேமிலியில். ஸோ கடைசியாக வந்து இவங்க அம்மா, ஒரு 2 பசங்க, இவளோட அண்ணன், அவங்க அம்மா, அந்த மெயின் கேரக்டரோட அம்மா, அண்ணன், இவங்க மட்டும்தான் வந்து எஸ்கேப்பாக இருப்பாங்க அவங்க ஃபேமிலியில். அவங்களும் எவ்வளவோ டெத்துக்கிட்ட வந்து எஸ்கேப் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் கடைசியாக அவங்க 3 பேரையும் அந்த டெத்து போட்டுரும். அவங்க ஃபேமிலி லைனில் இருக்க எல்லாருமே, கடைசியில் பிளட் லைனில் இருக்க எல்லாருமே போட்டுரும். சொல்ல வராங்கன்னா, ஒருத்தர் ஒரு இடத்துல வந்து டெத்தாக வேண்டியவங்கள இன்னும் யாராவது ஒருத்தர் காப்பாற்றிட்டா கண்டிப்பாக அவங்களுக்கு வேறு வகையாக டெத்து வரும். ஸோ இதுதான் இந்த படத்தோட மொத்த கான்செப்டே. நான் என்ன சொல்லுவேன்னா, ஜாலியாக இந்த படத்தை பாருங்கள். லைக் ரொம்ப கோர் சீன்ஸ்லாம் வந்து இருக்கும்னு நினைக்காதீங்க. அது இருந்தால் கூட ஒரு நல்ல ஒரு சினிமேட்டிக் வேலை தான் இருக்குது. நல்ல ஒரு க்ரியேட்டிவ் வேலை தான் பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஸோ இட்ஸ் அ மோஸ்ட் என்ஜாயபிள் ஃபிலிம் ரீசெண்டாக நான் பார்த்ததில்ல. லைக் 5க்கு நான் வந்து 3 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். ஸோ எவ்ரி ஒன் மஸ்ட் வாட்ச் இந்த மூவின்னு சொல்லுவேன் ஆல்சோ. ஓகே, நெக்ஸ்ட் மூவி ரிவ்யூவில் உங்களை பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய்.